அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உலக புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய ஜாதகம், அதில் கிரக ஆராய்ச்சி பண்ணுவோம். 12/12/1950 பிறந்திருக்கிறார். 11:45 PM பிறந்திருக்கிறார். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். கேந்திரத்தில் சூரியன் இருந்தாலே சம்பாத்தியம் உண்டு, வருமானம் உண்டு அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ சூரியன் 2-11 கூடைய தன லாபாதிபதி, நிறைஞ்ச பொருளாதாரம், நிறைஞ்ச லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது. இதேமாரி பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. லக்னம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது. இது சுக்கிரன் அஸ்தமனமாகி இந்த ஜாதகத்தில் இருக்குது. எந்த கிரகம் அஸ்தமனம் ஆகுதோ, சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து அஸ்தமனம் ஆகுதோ, அந்த கிரகம் சூரியன்கிட்ட தன்னுடைய பலன், கெட்ட பலனாக இருந்தாலும் சரி, நல்ல பலனாக இருந்தாலும் சரி, லக்ன ரீதியாக கெட்ட பலன் நல்ல பலன்களை சூரியன்கிட்ட ஒப்படைச்சிடும். அந்த சூரியன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்ன யோகாதிபதி இல்லை அஷ்டமாதிபதி ஏதோ ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை அந்த சூரியன் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சூரியன். அப்போ தனுசு லக்னத்தில் சூரியன் பக்கத்தில் இருந்து எந்த கிரகம் அஸ்தமனம் ஆகுதோ அந்த பலன்களை சூரியன் வசம் ஒப்படைச்சிடும். அப்போ கெடுபலனை, அந்த அஸ்தமனமான கிரகம் கெடுபலனை கொடுக்குற விதி இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுத்துரும். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால அஸ்தமானமான கிரகம் சூரியன்கிட்ட தன்னுடைய பலனை கொடுத்துரும். அதனுடைய திசா காலங்களில் இந்த மகர லக்னத்துக்கு சூரியன் கெடுபலன்களை கொடுத்துருவார். இது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியனாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரன், அஸ்தமனமான சுக்கிரன் லக்னாதிபதி சூரியன்கிட்ட தன்னுடைய பலன்களை கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் யாருன்னு சொன்னால் சிம்ம லக்னத்துக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனாக வர்றதுனால கலைத்துறையில் சிறந்த ஒரு வளர்ச்சியை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு புதனோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது இப்படி இருக்கிறதுனால சினிமா துறை, கலைத்துறையில் வளர்ச்சி, அதுபோல் நாடகம், சுறுசுறுப்பாக இருக்கிறது, விளையாட்டாக பேசுகிறது, துடிப்புடன் இருக்கிறது, இளமை உணர்வோடு இருக்கிறது, வேகமாக நடக்கிறது, துள்ளி குதித்து ஓடுவது, கேலியாக பேசுவது, எதுலேயும் ஜாலியாக இருக்கிறது, புன்முறுவலோடு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு குணாதிசயங்களை இந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபத்திய தோஷம் இல்லை. அதனால் சுகாதிபதி, பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று யோக நிலையில் லக்னத்தை பார்க்குறார். குருவும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். லக்னாதிபதி சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறார். அம்சகட்டத்திலையும் லக்னம் சிம்ம லக்னத்தில் வர்க்கோத்தமம் பலம் பெற்று இருக்குது. அதனால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி புதன் 5ல் இருக்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம், மன மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்த சொல்லக்கூடியது. அதனால் இந்த ஜாதகர் எப்பொழுதும் புன்முறுவலுடன் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார், மகிழ்ச்சியாகவும் இருப்பார். 2ஆம் இடத்துல சனி, கேது இருக்குது. ராகுவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால வாக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி கல்வியில் தடையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் அதே மாதிரி 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கிறதுனால காதல் திருமணம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜாதகர் குரு திசை வந்த பின்னால் குரு திசையில் தான் சிறந்த வளர்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குருவாக இருக்கிறதுனால கெடுபலன்களை தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா இவர் கடகராசியாக இருக்கிறாரு, மகர ராசியாக இருக்கிறாரு, சிம்ம லக்னமாக இருக்கிறாரு. இதுக்கு இந்து லக்னம் கும்பராசியில் விழுகுது. இந்து லக்னம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த
இந்து லக்னத்தில் சுபகிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இப்படியெல்லாம் சுபகிரகங்கள் இருந்து அதனுடைய திசை நடக்கிற காலங்களில் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். அதனால் இந்த லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இந்து லக்னத்தில் மகாலட்சுமி லக்னத்தில் குரு இருந்து திசையை நடத்தினதுனால இந்த கெடுபலன் அஷ்டமாதிபதி தோஷம் விலகி நல்ல பலன்களை கொடுத்து வாழ்க்கையில் இந்த ஜாதகரை முன்னேற்றி விட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்தால் மாமாங்க குருன்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கோணத்தில் நடக்கிற திருவிழா பற்றி தான் நடக்கும். அதே மாதிரி கும்பத்தில் குரு இருக்கும்போது வடநாட்டில் கும்பமேளா திருவிழா விமர்சையாக நடக்கும். அதனால் இது கும்பகுருவாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். சனி கேது தொடர்புலாம் ஆன்மீகம் சம்பந்தமாக கொண்டு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சசிமங்கல யோகத்தை கொடுத்து அடிக்கடி வெளிநாடு பயணங்களை இவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சனி திசை காலங்களில் 19 வருஷம் இவருடைய மனம் குழப்பமாக அதாவது மனக்குழப்பம், அச்சம், கவலை, தேவையில்லாத பயம், தடைகள், இடைஞ்சல்கள், தாமதங்கள், குறுக்கீடுகள் இவைகளையெல்லாம் கொடுத்து ஜாதகருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் கொடுத்துருக்கு. இப்போ தனத்தை நிறைஞ்ச பொருளாதாரத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு யோகமான காலம்னு கூட சொல்லலாம். மார்ச் மாதம் 2025 ஜூலை மாதம் 2027 வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் இவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை, வாழ்க்கையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு அவருடைய பூர்வ புண்ணிய நல்ல கர்ம பலன்கள் இவருக்கு சேருவதற்கு நாமும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர்களும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம். வாழ வேண்டிய இளமை காலங்களில் இளமையான காலங்களில் 14 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் சுமார் 18 ஆண்டுகள் இவர் ராகு திசை இவருக்கு திசையை நடத்தியிருக்கு. இந்த வாழ வேண்டிய அந்த காலத்தில் இவர் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஜாதகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஜோதிடர்களுக்கு தெரியும். அவ்வளவு துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு. அதனால் பின்னால் குரு திசையில் நல்ல முன்னேற்றங்கள் சேர்ந்துருக்கு. மேலும் இவருடைய வாழ்க்கை மேலும் அரசியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் மிக சிறந்த நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு நாமும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.